ஹாய், ஹலோ. இது எங்களுடைய பரம்பு வந்து க்ளீன் பண்ணி வாழைக்கு வந்து ஒவ்வொரு வாழையோட சோட்லேயும் வந்து கொஞ்சம் மண்ணும் அந்த களையெல்லாம் நிறைய நிற்கிது. அதை வந்து சேர்த்து வைக்கிறதுக்காக இடையில ஒரு நாள் வந்து வேலை நடந்துச்சு. அந்த வேலையை பற்றின ஒரு சின்ன அப்டேட் தான். பரம்பில் வாழைகள் வந்து பரவாயில்லாமல் நிற்கிது, ஒன்று கூட பட்டு போகலை. ஆனால் என்னென்னா, தண்ணி ஷார்ட்டேஜ் வந்து பயங்கரமாக இருக்கனால ரொம்ப பயங்கரமான செழிப்பாக நிற்கிது அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த வேலை நடந்த அன்னைக்கு கூட வந்து பார்த்தோன்னா பரம்பு ஃபுல்லாக ட்ரையாக தான் கிடக்குது. மண்ணெல்லாம் ரொம்ப பாறாகி கிடக்குது. அந்த அது மண்வெட்டி வச்சு தோண்டினப்போ கூட உள்ளே வந்து இறங்காத அளவுக்கு அந்த அளவுக்கு பாறையாக இருந்துச்சு. ஆனால் தேங்க்ஃபுல்லி இந்த வேலை முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் டேலேருந்து நல்ல மழை. இப்போ நான் வந்து எப்போவுமே எனக்கு தெரிஞ்ச 2 ஆண்டிமாரை தான் வந்து வேலைக்காக கூப்பிடுறது வழக்கம். முடிஞ்ச வரைக்கும் அவங்க தான் வந்து பண்ணுவாங்க. பக்கத்து அண்டை வீட்டுக்காரருடைய இடத்துல நிற்கக்கூடிய ஒரு பொகேன் வில்லா வந்து எங்களுடைய பரம்புக்குள்ளே வந்திருக்கு. அதோடைய முட்கள் வந்து அவங்களுக்கு அங்கே இங்கே போக முடியாமல் ஆனனால அந்த கிளைகள் இந்த சைடு அத்துமீறி வந்திருக்க கிளைகளை வந்து அவங்க அந்த ஒரு ஆண்டி வந்து வெட்டி விட்டுட்ருக்காங்க. வெட்டி விட்டு நம்ம வாழைக்கு சோட்லேயே வந்து போட்டுறாங்க. இது வந்து ஒரு மல்லி செடி. ஆக்சுவலாக இந்த மழைக்கு வந்து இந்த வெயிலுக்கு வந்து நல்லா பூத்துருக்கணும். ஆனால் பராமரிப்பு இல்லாதனால அது அப்படியே இருந்துச்சு. அப்போது நான் நினச்சேன் அதை வந்து க்ளீன் பண்ணி அதோட சோடு வந்து கொஞ்சம் இது பண்ணி போட்டு கொஞ்சம் காடை காட்டம் இருக்குல்ல, காடை உரம், அது காடை கழிவுகள் உரத்தை எல்லாம் போட்டு அதை க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நினச்சி அதை க்ளீன் பண்ணி அழகாக கொஞ்சம் வேண்டாத சிறிய தண்டுகள் எல்லாம் ப்ரூன் பண்ணி இப்போ அழகாக்கி விட்ருக்கு. பூக்குதான்னு பார்ப்போம். இது வந்து பரம்போட இன்னொரு பக்கம். அங்கேயும் காப்பி 2 காப்பி செடி நிற்கிது. கொஞ்சம் நிறைய துளசி அதெல்லாம் வேண்டான்னு சொல்லி இது பண்ணியாச்சு. 1 2 விட்டுட்டு அப்புறம் மீதி வாழை தான். இப்போ அந்த காரியங்கள் எல்லாம் பண்ணோம். பண்ணிவிட்டு அவங்க காலையில் ஒரு 7:30 8க்கெல்லாம் வந்தாங்க. 2 o'clock 2:30க்குள்ளாடியே முடிச்சிட்டாங்க. முடிச்சுட்டு போயிட்டாங்க. அன்றைக்கி நல்லா தண்ணி வந்து ஆக்சுவலி தண்ணி உண்டு, எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து பைப்பு அது ஓஸ் எடுத்து கொண்டு போய் அடிக்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப மெனக்கெட்டு பண்ணணும். அதுக்கு டைம் இல்லாதனால அப்படி இருக்கும். ஆனால் இப்போ பரவாயில்ல. அதுக்கப்புறம் வந்து நல்ல கிளைமேட் நல்லா இருக்குது. சில வாழைகள் ஒரு 6 வாழைகள் கிட்ட வந்து கொலை போட்டிருக்கு. பருவம் ஆகலை இன்னும். இப்போது இது வந்து இப்போ நான் வந்து ரொம்ப ஹாப்பி. அந்த சருகுகளெல்லாம் ஒதுக்கி போட்டு பரம்பையை வந்து டோட்டலாக க்ளீன் பண்ணிட்டாங்க. ரொம்ப அழகாக இது பண்ணி போட்டாங்க. இது வேஸ்ட்டு போடுறதுக்காக போட்டு அதில் போட்டு நாங்கள் வந்து எரிக்கிற அந்த சருகுகள் பிளாஸ்டிக் அதெல்லாம் போட்டு இங்கேயே போட்டு எரிச்சு விட்ருவோம் கொஞ்சம் கொஞ்சமாக சேரும்போதே.